மேடம் இப்ப நீங்க அந்த நிறைய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நிறைய செஞ்சு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அடிப்படை வசதி, கல்வி, சாலை, குடிநீர் நிறைய விஷயங்களை மக்கள் கிட்ட பட்டியலிட்டு சொன்னீங்க. இங்க தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கிட்ட நாங்க சில பேட்டிகள் எடுத்தோம். அந்த பேட்டியில முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா அதுல எல்லாத்தையும் தாண்டி இந்த தூத்துக்குடி சிட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை 1ஆம் நம்பர் கேட், 2ஆம் நம்பர் கேட். அதுக்கு எப்பதான் நிரந்தர தீர்வு கொடுப்பீங்க? ஒன்னாம் நம்பர் கேட்டுக்கு வந்து கடந்த இல்ல நம்ம அந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே வாக்குறுதி கொடுத்தோம். ஏன்னா ரொம்ப நாள் பிரச்சனை அது. மேம்பாலம் வேணும், அதே மாதிரி சுரங்கப்பாதை வேணும் அப்படிங்கிறது. மேம்பாலம் போடுறதுக்கு அங்க உள்ள பொதுமக்களும் வியாபாரிகளும் பயங்கர எதிர்ப்பு போராட்டங்கள் அப்படின்னு சொல்லும்போது மக்களுடைய கருத்தை அறிந்து அந்த மேம்பாலம் பணி நிறுத்தப்பட்டதுங்க. சுரங்கப்பாதை போடும்போது நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள் நிறுத்தப்பட்டது. நிதி ஒதுக்கீடு செய்து நீங்க ரெக்கார்டு எடுத்து பார்த்துக்கலாம். 1ஆம் கேட்டு 2ஆம் கேட்டு மேம்பாலம் நிதி ஒதுக்கீடு செய்து பணி நிறுத்தப்பட்டது. நீங்க அழகா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா தெரியும், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல எடுத்தீங்கன்னா தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா சுரங்கப்பாதை போடலான்ற ஐடியாவுக்கு வந்து இங்க அதுக்கும் நிறைய எதிர்ப்பு. ஏன்னா தூத்துக்குடியில நம்ம வந்து கீழே நம்ம சுரங்கப்பாதையில வந்து எப்போதும் நீர் கட்டும். கடம்பூர்ல இருக்கிற சுரங்கப்பாதையே மழை நேரம் உபயோகப்படுத்த முடியாது. ஃபுல்லாவே தண்ணி இதுதான் நிக்கும், தண்ணி தான் நிக்கும். அது மோட்டர் இப்போ கோயில்பட்டில் கூட சுரங்கப்பாதையில மோட்டர் தான் வச்சிட்டு இருக்கோம். அப்ப இது கடலை ஒட்டி இருக்கிற இடத்துல இது வந்து சரி வராது, சக்சஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த திட்டம் அப்படியே இருக்குது. இப்போ நம்ம அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்னா 4வது கேட்ல ஒரு மேம்பாலம் போடணுன்ற ஒரு திட்டம் இருக்கு. அதுக்கு ரயில்வே துறையிலேருந்து ஃபீசிபிள் ஸ்டடிஸ் முடிச்சாச்சு. ரயில்வே வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, ஆமா அதுல வேணும், டிராபிக் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல ஸ்டார் ஸ்கூல் பக்கம் ஒரு நடை மேம்பாலம் வேணும். அதுபோல 2வது கேட்ல முதல் கேட்லயும் வந்து ஒரு நடை மேம்பாலம் வேணும். ஏன்னா இப்போ ட்ரெயின் வந்து கோச்சஸ் அதிகமானதுனால எப்போதும் மூடி கிடக்கிற ஒரு நிலைமை வருது 1வது கேட்ல. அப்படின்றதுக்கு நாங்க அது போல நிகிலேஷ் நகர்ல ஒரு மேம்பாலம் வேணும் அப்படின்றது இப்ப நாங்க வளர்ச்சி திட்டத்திலே சேர்த்து புரிஞ்சு. இல்ல என்னன்னா இதுல ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு என்ன அப்படின்னா, நம்ம 2021ல வாக்குறுதி கொடுக்கும் போது என்ன நிலை இருந்ததோ அந்த நிலை அப்படியே இருக்கு. 5 வருஷத்துல முன்னேற்றமே இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உண்மை மக்களுடைய கருத்தை அறிந்து செய்யப்படுது. நீங்க வந்து 2வது கேட்டு 1வது கேட்ல உள்ள அங்க உள்ள மக்கள் குடியிருக்கிறவங்க வியாபாரிகள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும், அவர்கள் இதற்கு வந்து ஒத்துழைப்பு தரவில்லை. அதனாலதான் அந்த திட்டம் கிடைக்கப்பட்டது.